எல்லாருக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நானும் ஷூ எங்கே போகிறோன்னா ஜிம்முக்கு தான் போகிறோம். டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 மணி. இந்த டைமில் அடிக்கிற வேலை ஜிம்முக்கு போனால் ஏன்னா ஜிம் ஃபுல்லாக ஏசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெயிலில் வீட்டில் இருக்க முடியல. ஸோ நானும் ஷிவாவும் கிளம்பிட்டோம். ஷிவா கால் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, அவள் இப்போ தான் வரா. ஷிவ் இவ்வளோ நேரம் லேட்டு? ஹலோ, தூங்கிட்டு இருந்தேன். இல்லை, ஏதோ செல்ஃப் க்ரூமிங் பண்ணுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் லைட்டாக. சரி, ஓகே. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஷூ பார்த்தீங்கன்னா புது ஷூ, நம்ம ஷூவாக வாங்கி கொடுத்த ஷூ. ரொம்ப நாள் இது யூஸ் பண்ணவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். வாங்கி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும்? 2 months இருக்கும். 2 months நான் யூஸ் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. ஒரு கரை ஒரு அழுக்கு கூட ஆகலை. நான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம். நான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து கொஞ்சம் இது போயிடுச்சு. அது பேர் என்ன, ஹாரன் போயிடுச்சு. ஸோ அந்த காருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் புது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், செகண்ட்ஸ் காரில் யாரும் வாங்கிடாதீங்க. நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஆசையில் வாங்கினோம், இப்போ வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். கார் என்னமோ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம், பட் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 1-1.5 பக்கமும் செலவு பண்ணிட்டோம். கரெக்டு தானே ஷூ? தட்டிடு. சரி, ஓகே, நம்ம ஜிம்முக்கு போகல இப்போ. ஷூ சாப்பிட்டியா? சாப்பிட்டு போகணுமா? அப்போது நீ சொல்கிறது பார்த்தா நம்ம சங்கீதா போகிற மாதிரி இருக்குமே. சத்யாவா? சத்யம். ஷூ என்னால் முடியல ஷூ, இந்த காருக்கு ஸ்பெண்ட் பண்ணி. ஷூ என்னால் முடியல சீரியஸாகவே, இந்த காருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏங்க எனக்கு வந்து மேனுவல் ஓட்ட தெரியாது, அதனால் செகண்ட்ஸ் கார் வாங்கிட்டு பழகிட்டு ஓட்டலான்னு பார்த்தேன். நான் கார் வாங்கி என்னமோ எவ்வளோ நாள், ஒரு 6 மாதம் இருக்குமா? 6 மாதம் தான் ஆச்சு. ஆனால் அந்த செலவு மட்டும் ஊருப்பட்ட செலவு வச்சிருச்சு. பெருத்தே போச்சு லைஃப்பில், அந்தளவுக்கு செலவு வச்சிருச்சு. இந்த கார் கம்ப்ளைண்ட் வரும்போதுலாம் ஹார்ட் டுமிலிங்கு. காரில் உட்காந்தனே கப கப கபன்னு வைக்குது. உனக்கு வேகலையாடி? ஏசி ஃபுல்லாக இருக்கு. சரி, நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜிம்முக்கு போயிடக்கூடாது? ஏன் ஃபர்ஸ்டா? நான் சாப்பிடலடா காலையில இருந்து, மணி 2 ஆயிடுச்சு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், அப்படி இருக்கும்போது சாப்பாடு விஷயத்துல நீ வந்து இந்த மாதிரி ஆர்கியூ பண்ண கூடாது. சாப்பிடாம இருக்கணும்னு சொல்றியா ஃபிட்னஸ் ஃப்ரீக்னா? உங்க அம்மா கால் பண்ணிட்டாங்க கரெக்ட்டா? அம்மாவா? ஷூ என் பாடி ஃபுல்லா ஃபேட் ஏறிடுச்சுல, தெரியுதா? ஃபர்ஸ்ட் மஸ்குலரா இருந்தேன். முன்னாடிலாம் என் ஃபேஸ் இப்படி லீனா இருக்கும். இப்போ என்னன்னா எல்லாம் ஃபுல்லா உப்பி போய் இங்க பாரு, அங்க இங்க வீங்கி இருக்கு. நீ ஃபர்ஸ்டே பாத்தீனா ரொம்ப லீனா இருந்த. ஏன்னா இப்போ இடையில வந்து நீ ரொம்ப உடம்பு போட்ட. கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆயிட்டு. கார் இப்போ ஹார்ன் அடிக்குது. செலவு மிச்சம். நேத்து ஃபுல்லா அடிக்கலடா சுத்தமா. நேத்து எனக்கு காண்ட் ஆயிடுச்சு. ஐயோ மறுபடியும் செலவு வச்சிருச்சா அப்படின்னு. என் செல்ல குட்டி நீ எப்படியே காப்பாத்திருச்சு. நீ ஏன் செல்ல குட்டி தான். ஒரு 1000 ரூபாய் செலவு வச்சுன்னு நினைச்சேன். அங்க வச்சா நீ என்கிட்ட தானே கடுப்ப காட்டுவ. 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு என்கிட்ட 1000 தடவை என்ன திட்டுவ. ஏன்னா இந்த கார்ல ஆக்சுவலா நான் வாங்கின விட அதிகமாவே செலவு பண்ணிட்டேன். சோ அப்படி இருக்கும்போது ஒரு ரூபாவும் எனக்கு காண்டாகுது. நான் வாங்க சொன்ன படிச்சு ஒரு 5 to 6 லாக்ல கூட புதுசா எடுக்கலாம், செகண்ட்ஸ் வேணான்னு சொன்னேன். கேட்டியா நீ? ஆக்சுவலா நமக்கு அப்போ நீடட் இருந்துச்சு, வாங்கி ஆகணும். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே, எதுக்கு போய் சொல்ற? சரி, என்னோட இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை, வாங்கிட்டேன். அப்படி சொல்லு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஷூ love you. hate you. ஏன்டி வேகுதுடா? ஏய் இப்பதான் ஏறி உட்கார்ந்த ஒரு 10 நிமிஷம் ஆகும். உள்ள ஹீட்ல வெளிய போயிட்டு அவ்வளவு ஹீட்டா இருக்குல்ல உள்ள. மொட்டை வெயில் நின்று இருக்கு, சும்மா கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஸ்வெட் ஆகுது. ஓகே, இப்போ போயிட்டு மீல்ஸா? வயிறு ஃபுல்லா மீல்ஸ் கட்டிட்டு டைரக்டா ஜிம். கரெக்டா? ஆனாலும் நம்மள மாதிரி இந்த இப்பெல்லாம் பண்ணிட்டு எவனா ஜிம்முக்கு போவானா? நம்ம போலாம். பைக்ல எல்லாம் எடுத்து நாளைக்குலாம் கன்ஃபார்ம் மார்னிங் தான் போகணும். சரியா? இந்த வெயில எல்லாம் மார்னிங் போய்க்கலாம். ஆமா, என்ன வெயில பாரு. நான் 2 நாள் ஒழுங்கா தூங்கல, ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போலாம்னு சொன்னேன். தூங்க முடியல. டோ பிரியாணி மௌலானாக்கா குத்திரும் பாத்துக்கோ. மௌலானாக்கா பிரியாணி.
ஷிவ் நம்ம எங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாமா எங்கயாச்சும் லாங்ல? வீட்டுக்கு தான் வருவாரு பாப்பா. இல்ல பிளான் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு. அவன் கூட இருக்கிறதுல எனக்கு தான் டிப்ரெஷன் ஆகுது. இல்லடி பிளான் பண்ணலாம்டி. எங்க போலாம்? என்ன மிஞ்சி போனா உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரிப்னு சொல்லுவேன் தானே? அது ஒரு பெரிய லாங் ட்ரிப் தானே, ஒரு 500-600 கிலோமீட்டர் போறோம்ல. ஆனா அது ட்ரிப் கிடையாது, அது பேர் எல்லாம் ட்ரிப் இல்ல. ஓகே, நானும் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரிப்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பியா? ஓ நாங்க கொடைக்கானல் இருக்கு, அது இருக்கு, ரெட்டு பாத்துட்டு வந்துறதாச்சு. கரெக்டா? சரிப்பா. இப்போ வரைக்கும் ஊருக்கு வந்திருக்க ஒரு தடவை ஊட்டி கூப்பிட்டு போயிருக்கியா நீ? ஊட்டி பாதி கூட்டிட்டு மலை போயிருக்கல. வரைக்கும் ஏத்திட்டு இறக்கிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுவும் அந்த ட்ரிப் ஒரு 2 hours கூட இல்ல. மேல ஏறின அடுத்த செகண்ட் ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு சாக்லேட் வாங்கிட்டு நம்ம எப்படி குன்னூர் போயிட்டு கோத்தகிரி வெளிய வந்தோம் நினைக்கிறேன். கரெக்டா? அதுதான் போனோனே காஃபி குடிச்சிட்டு அப்படியே இறங்கியாச்சு. இதுக்கு இது கூட்டி போனோம். ஷிவ் நேத்து நான் ஒருத்தன் திட்டினேன். எப்படி திட்டினேன்? எதுவும் மறக்க. எனக்கு இன்னுமே அந்த ஞாபகத்துக்கு வருது இந்த இடத்த பார்த்தோன்னே. அது ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஆப்போசிட்ல கார் வந்துட்டான். இப்படி போகும்போது எனக்கு கரெக்டா, அதாவது சென்டர்ல ஒரு லாரி போச்சு. அந்த லாரி தானே அவன் ஃபர்ன்னு வந்துட்டான். எனக்கு காண்டாயிடுச்சு பார்த்தோன்னே. பயந்துட்டான் ஒரு இடத்துல. நான் இவ்வளவு திட்ட மாட்டேன், எருவ மாட்டேன் திட்டேன். அவன் என்ன சொல்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு போறான். ஏண்டி கேமரா இப்படி இந்த ஆட்டாட்டர் திண்டி குஞ்சு? அது ஆட்டு, நான் என்ன பண்ணேன்? ஆட்டல நீ 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 ஓட்ற அந்த மாதிரி இப்படி இப்படி வளைச்சு அதனால. நான் ஒரு ரேசர், அப்படிதான் இருக்கும். கிரிஞ்ச் பண்ணாத. விட்டா முயற்சி. எங்களா பாரு இவ்வளவு நேரம் அந்த கொடை பிடிச்சி நின்று இருக்காங்க. இந்த மாதிரி நீ கொடை பிடிச்சி நிற்பியா? நான் வெளியில வெளியே போகணுமான்னு வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேன்ல. போய் கொடை பிடிச்சி நிக்கிறேன். நேஷியோ அல்லதானா? இதுவே ரொம்ப பாரு. சேனல் பாத்தீங்கன்னா 20k சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆக போகுது. யாராச்சும் ஒருத்தர் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் வந்துடும். ஷிவ் யாரோ ஒரு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒன்று மைனஸ் ஆக போகுது. நாங்க நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல போல. ஷிட், ஒரு சப்ஸ்கிரைப் யாரோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. சரி, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம் ஒரு 10 நிமிஷம். 20 டச் ஆயிடும். பன்னீர் ரைஸ், கர்ட் ரைஸ், இங்கிருந்து பார் பன்னிக்குட்டி. ஸ்மெல்லு நல்லா இருக்கு. ஷிவானா, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப டைட்டாக தான் இருக்குன்னு தோணுது. என்ன நினைக்கிற? புரியல. இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது, சொல்கிறேன். போயிடுச்சுப்பா. பட் டைட்டாக தான் இருக்குது. பட் ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, ரொம்ப டைட்டில் இல்லை. ஓகே தான். 10 வாங்கு, பட் 11 இருக்கான்னு பாரு. ஓகேவா? இந்த பர்த்டேக்கு ஷூ தான் கிஃப்ட்னு முன்னாடியே சொல்லிட்டான். அது என்கிட்ட ஒரு ஆப்ஷனாக கொடுத்தா, எப்படியோ ஒரு அமௌண்ட் 5 ரூபா வரும், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்ன வேணும்னு கேட்டான். ஷூ வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டேன். புரியல. ஷூ கொடுத்தா மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறது? ஷர்ட் இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? என்ன ஒர்க் அவுட்? எனக்கு செஸ்ட் ஒர்க் அவுட். உனக்கு என்ன ஒர்க் அவுட்? கார்டியோ. எப்போ பார்த்தாலும் கார்டியோ தான் பண்ணுறேன். திட்டின்னு பார்த்தாச்சு, இந்த கார்டியோ நான் வெளியே வர மாட்டேங்கிறான். ஏன்டி எப்போ பார்த்தாலும் கார்டியோ தான் பண்ணுவியா? முன்னாடி ஃபுல்லாக வெயிட் லிஃப்டிங் தான் பண்ணேன். ஏதாவது ப்ரோஜனம் இருந்ததா? இல்லை, ஏன்னா நான் நிறைய சாப்பிட்டேன். நீ இன்னுமே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ வரும்போது கூட ஃபுல்லாக வெட்டு வெட்டிட்டு வர ஜிம்முக்கு. கர்ட் ரைஸ் தான் சாப்பிட்டேன். அது கூட சாப்பிடக்கூடாதுன்னா நான் என்ன? கர்ட் வந்து நல்லது தான், பட் அதுவும் ஃபேட்டு தான். நீ வெயிட் லாஸ் பண்ணணும்னா கர்ட் யூஸ் பண்ணலாமா? என்ன சாப்பிடவே வேண்டாமா? என்ன சாப்பிடணும்? நல்லா ஒரு ஓட்ஸு, அப்படி இல்லையா? மதியம் ஆஃப்டர்நூன் எவனாவது ஓட்ஸ் சாப்பிடுவானா? எனக்கு அது காலையில் சாப்பிடவே பிடிக்காது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா அவங்கள்ட்ட கேளு, அவங்களே எப்படி டயட்டில் இருக்காங்க அப்படின்னு. நான் லாஸ் நீங்களே சொல்லுங்க, உங்க டயட் வந்து இல்லை, நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு எப்படி சாப்பிட்டு லாஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தருவேன். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? சரி, ஓகே. என் ஷூ எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு.
கிரிஞ்சு ம் இதை கிரிஞ்சு பண்ணுறது. ஓகே சரி மேலே போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே இது நல்லா இருக்கு ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது ஷூ. கொண்டுருவோம் பார்த்துக்கோ, உனக்குலாம் கிடையாது. எங்கிட்ட இருந்தால் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஓகே சரி நம்ம போயிட்டு ஒரு இளநீ குடிச்சிக்கலாம். சரியா? யாருக்கு இளநீ வேணும்? உனக்கா? ஓகே ஷிவ் நாளைக்கு என்ன பிளானு? லீஃப்ல வெளியே. ஓகே ஓகே நான் ஒரு போசிங் போகிறேன். எப்படி இருக்குன்னு பாரு. யானையா கொன்றுவேன். ஒரு போசிங் போடுறேன். ஓகேவா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேட்டோட போசிங் போட போகிறேன். ஏய் ஃபுல்லாக ஃபேட்டு தான் இருக்கு. ஓகே தெரியுதா? ஒன்று ஃபுல்லாக குளிப்பாக தான் இருக்கும். ஏய் என்ன ஷிவ், நான் டிஷர்ட் போடாமல் ஒர்க் அவுட் பண்ண என்ன? போஸ்டிங் தானே போடுறேன். உங்களுக்கு வயிறு எரியுது. நானே பார்த்தீங்கன்னா ஃபேட் ஏறி போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ஷிவ் எனக்கு இந்த மாதிரி 2-3 டிஷர்ட் வாங்கி கொடு ஷிவ். சரியா? போயிட்டு நல்லா ஒரு சில்லுன்னு இளநீ குடிக்க போகிறோம். ஏன்னா இந்த வெயிலில் அதை மட்டும் தான் பாடி ஃபுல்லாக கூலிங் தரும். ஸோ இளநீ ப்ளஸ் அந்த நுங்கோட மில்க் ஷேக் மாதிரி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த வெயிலுக்கே உங்கள் பாடி கூலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் அந்த பெப்சி 7 குடிக்க பதிலாக அந்த மாதிரி ஒரு இளநீ வாங்கி குடிங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ அதுதான் பண்ண போகிறேன். வேறு என்ன பண்ணுறது? இளநீ கடைக்கு வந்தாச்சு. சில் குல்னு பண்ணணும். அடி பொழிக்கிற வெயிலில் அண்ணாங்கிட்ட ஒரு இளநீ நொங்கு போட்டு கலந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி தர சொல்ல போகிறேன். சிவா ஓடி போய் இளநீ குடிக்க போயிட்டா பாருங்க. ஃப்ராடு. கார் டேங்கர் இருக்குள்ள ஒரு இளநீ வெட்டி தர சொல்லி அப்படி குடிக்க போயிட்டா. ஏன்னா ஃப்ராடாக இருக்கல என்ன பண்ணுறது? ஓகே ஷிவ் ஏன் ஆகிட்டோங்க. ஓகே ஸோ நீங்களும் அந்த ஓகே ஸோ நீங்களும் பெப்சி 7 குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு இளநீ வெட்டி குடிங்க. இந்த லொக்கேஷன் மறைமலை நகர் இருக்கவங்க நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் சைட் பாருங்கள். ஹெச்பி பெட்ரோல் பங்க். அல்ட்டியாக இருக்குது. சில்லுன்னு இருக்குல்ல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இளநீ வாங்கி குடிங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.